ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கேசரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற கேசரி விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே நம்ம செஞ்சிடலாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட நல்ல டேஸ்ட்டில் உடனடியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா டேஸ்ட்டில் வாயில் வச்ச உடனேயே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 7-8 முந்திரி பருப்பை நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளரில் சின்ன டம்ளர் அளவு ரவை சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதை அதே நெய்யிலே நம்ம வறுத்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் வறுத்திங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும். ரவை நல்லா வாசனை இருக்கும், இன்னும் மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு கருகிராமல் கைவிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. இதில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் 4 கப் அளவு பால் சேர்க்கணும். இது வந்து 1/2 லிட்டர் அளவு பால். நீங்கள் காய்ச்சின பால் தண்ணி சேர்க்காமல் இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சாத பால் டைரெக்டாக சேர்த்தாலும் ஓகே தான். சேர்த்தோன்னே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு இடைக்கிட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். மொத்தம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரவை போட்டதுக்கப்புறம் இது ரெடி ஆயிரும். அதனால் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை, 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சுருங்க. ரவை நல்லா வெந்து வரட்டும். இது கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் உடச்சி விட்டுடலாம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே இந்த பால்லையே ரவை வந்து நல்லா வேகணும். தண்ணி ஊற்றாமல் இருக்கணும். பால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவு சுகர் சேர்க்கணும். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்லா செட் ஆயிரும். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இதுக்கு வந்து நெய்யும் ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்க தேவையில்லை, ரொம்ப கம்மியாக தான். ரொம்ப அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு ஃபைனலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். இது பார்க்க தான் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப இலகலாக இருக்கும். ஆனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட இலையில பந்தியில் வைக்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நெய் கூட நம்ம அதிகமாக சேர்க்கல, பால்லே வேக வச்சது தான். அவ்வளோதான், சூப்பரான பால் கேசரி தயாராகிருச்சு. பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.